அஜீஷ்ட சில்வ அடையாளத்தின் ஆலயங்கள் சத்துருக்களிருந்து எங்களை ரிச்சித்துளைங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமபிதிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் உண்டாக கடவுள். என் இறைவா, உம்மை நான் வணங்கி தொழுகின்றேன். என் முழுமனதோடு உம்மை அன்பு செய்கின்றேன். என்னை படைத்த கிறிஸ்தவனாய கடந்த இரவிலே காப்பாற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளின் செயலெல்லாம் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். உமது திருவுளத்திற்கு ஏற்றவாறு அடியே நடக்க அருள் புரிவீராக. உன் மேன்மைக்காக என்னை பாவத்திலிருந்தும் ஒவ்வொரு தீமையிலிருந்தும் காப்பீராக. என்னிடம் என் அன்புக்குரிய அனைவரும் திருவருள் இருப்பதாக. ஆமென். தானாய் அனாதியாய் சரீரமில்லாதவர்களாய் அளவில்லாத சகல சூரியமாயும் ஞானத்தினாலும் பலத்தினாலும் காரணத்தினாலும் எங்கு வியாபித்திருக்கிறவராகிய எல்லாவற்றுக்கு ஆதி காரணமாய் பொல்லார்களை நரகத்திலே தள்ளி நல்லவர்களுக்கு மோட்சம் கொடுக்கிறவராகிய பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்னும் மூன்றால் இருந்தாலும் ஒரே இறைவனாய் இருக்கிற என் ஆண்டவரே, தெய்வீர் மாத்திரம் மெய்யான கடவுளாய் இருக்கிறபடினால் நமக்கு மாத்திரம் செய்யத்தக்க தெய்வ ஆராதனை செலுத்துகின்றேன். இறைவனின் படைத்துக்குள்ள மேலார்க்க புனித மரியாளே, நீர் விண்ணுலக வாசி யாவையும் பார்க்க எண்ணிலா வரங்களால் நிரப்ப பெற்று அனைத்துலக அரசியாய் இருப்பதினாலேயும் எப்பொழுது தூய கன்னியாய் இருந்து மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனுமான இயேசுநாதருக்கு திவ்ய தாயார் இருப்பதினாலேயும் புனிதர் அனைவருக்கும் செலுத்தக்கூடிய சாதாரண வணக்கத்தை பார்க்க சிறப்பான வணக்கத்தை நமக்கு மாத்திரமே செலுத்துகின்றேன். சகல விண்ணுலக வாசிகளே, இறைவன் பிரைத்தமாய் பார்த்து கொண்டு ஆண்டவருக்கு உகந்தவளாய் இருக்கிறபடினாலேயும் நீங்கள் நன்மையிலே நிலை கொண்டவளாய் இருப்பதினாலேயும் உங்களுடைய வேண்டுதலின் மன்றாட்டுகளில் இறைவன் உங்களை முன்னிட்டு எங்களுக்கு அநேக உதவி அறுதனாலையும் திருச்சபையில் ஒழுங்கு முறைப்படி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்துகின்றேன். இறைவா, தேவரின் ஆத்மத்தையும் சரீரத்தையும் ஒன்றுமில்லார்க்க உண்டாக்கிய இந்த ஆத்ம உடலும் பிழைப்பிற்கு என்ன நன்மைகளை தந்ததினாலே சாமே. மேலும் தேவரே, மண்ணுக்காக மனித அவதாரம் செய்து பாடுபட்டு சிலுவையில் அறிவுண்டு கடினமான மனத்தை அடைந்ததினாலே சாமே. மேலும் திருமணத்தை அளவில்லாத பலனை எங்களுக்கு ஞான ஸ்நானத்தின் வழியாக கொடுத்தீரே சாமே. நான் ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு அநேக முறை பாவம் செய்திருக்க அந்த பாவங்களையெல்லாம் பாவ சங்கத்தின முகாந்த பொறுத்தே தெய்வீக போசனமாய் நற்கனை கொடுத்து காவல் தூதலை கட்டளையிட்டு இவை முதலாவது எண்ணிக்கையில் அடங்காத அநேக சகாய உபகாரங்கள் வழங்கி கொண்டு வருவதனால் சிறப்பாக கடந்த இரவிலே என் ஆத்துமத்துக்கும் உடலுக்கும் யாதொரு பொல்லாப்பல் காத்ததினாலேயும் என்னால் கூடிய மாத்திரம் நன்றென மனதோடு தேவரை வணங்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இறைவா, தேவர அர்ச்சனைக்கு அர்ப்பணையின்படி அடியேன் பிரமாணிக்க நடக்க தீர்மானத்தினாலேயும் என்னிடத்து குணங்களை நீக்கி புண்ணியத்தில் வளர எனக்கு அருள்வீராக. என்னுடைய சொந்த பலத்தினாலேயும் ஏழான்மதினால் தூய கன்னி மரியே எங்களுக்காக உடைய திருமைதனை வேண்டிக் கொள்ளவும். எங்களுக்கு காவலாக இருக்கிற ஆண்டவரின் தூதரே, இறைவனை திருவிழா ஒப்படைக்கப்பட்ட என்னை ஞான ஒளியால் நடத்தியாண்டரெல்லாம் என் பெயர் கொண்ட புனிதரே, உம்மை போலவே
நான் இவ்வுலகில் இறைவனை அன்பு செய்து உம்மோடு அவரை வானகத்தில் கண்ணார கண்டு துதிக்கவும் திருவருள் எங்களுக்கு கிடைக்கும்படி எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். பக்கம் எண் 459. பக்கம் எண் 459.
மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அரண்மனை, அரியணை, அதிகாரம், போர், பணம், தங்கம், தன்னலம் இல்லை. மாறாக இயேசுவின் ஆட்சி அன்பின் ஆட்சி, அமைதியின் ஆட்சி, கனிவின் ஆட்சி, பரிவின் ஆட்சி, பாசத்தின் ஆட்சி, பணிவின் ஆட்சி, பணியின் ஆட்சி, மன்னிப்பின் ஆட்சி, மறுமலர்ச்சியின் ஆட்சி, அதிகாரங்களும் அடக்குமுறைகளும் அகன்ற ஆட்சி. நற்கருணை வீரர்களாகிய நாம் சமூகத்தில் நிலவும் தீமைகளை எதிர்த்து துணிந்து செயல்படவும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை உருவாக்கும் ஆட்சிக்காக உழைக்க வேண்டியும் தூய ஆவியின் வரங்களையும் கொடைகளையும் கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இறையருள் பெறுவோம். அன்புக்குரியவர்களே, இன்று அகில உலக திருச்சபையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை சிறப்பு செய்கின்றோம். எனவே இந்த நாளிலே நற்கருணை வீரர் சபையினர் தங்களுடைய விழாவையும் இந்த நாளையும் சிறப்பு செய்கின்றார்கள். எனவே நற்கருணை வீரர் சபை நற்கருணையுடைய மகிமை உணர்ந்து பிள்ளைகள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் இறை ஞானத்திலும் பக்தியிலும் சிறந்தவங்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியானது சுவிசேஷமுத்து, சுந்தரி, பேரின்பம், மேரி லியோ இவர்களின் ஆண்மலை பாற்றுக்காகவும், ஜெயக்குமார், ஜான் ராஜேஷ், அந்தோணி சேவியர் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், அந்தோணி ராஜ், கிறிஸ்டி, மேனா இவர்கள் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய மிக்கேல், மரிய சூசைக்கனி, இருதயராஜ், சாமிநாதன், மரியநாதன், மரிய அன்னத்தாய், ஜெயமேரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆபரகாம், செல்வம், சிங்கராயன், சிறிய புஷ்பம் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மன்னிப்பு மன்றாட்டு, மன்னிப்பு மன்றாட்டு. மன்னிப்பு மன்றாட்டு. அனைவரும் பாட வேண்டிய பதில். பாடுவோம். மன்னியும் மன்னியும் தேவனே என்னை மன்னியும். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீச செய்யும். இரக்கத்தின் நாயகனே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் செய்யும் தவறுகளை உணராமல் வாழ்ந்திருக்கின்றோம். உமது மீட்பின் பெருமையை உணராமல் வாழ்ந்த நேரங்களை நினைத்து உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னியும் மன்னியும் தேவனே என்னை மன்னியும். மன்னியும் மன்னியும் தேவனே என்னை மன்னியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், என்னை குணப்படுத்தும். உமக்கு எதிராக பாவம் செய்தேன். அன்பின் தேவனே இறைவா, உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நற்கருணை என்னும் அடையாளம் வழியாக பெற்றுக்கொண்ட நாங்கள் திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்காமலும் நற்கருணை திருவிருந்தில் பங்கு கொள்ளாமலும் இருந்ததற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். மன்னியும் மன்னியும் தேவனே என்னை மன்னியும். மன்னியும்
ஆசிரியர்கள் மற்றும் பெரியோர்களுக்கு கீழ்ப்படியாமலும் பிறரை அன்பு செய்யாமல் பகிர்ந்து வாழாமல் சுயநலத்துடன் வாழ்ந்திருக்கின்றோம். அதற்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, அனைத்திற்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவிழமானீர். அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
திருமுகையே வார்த்தையே அஞ்சலி அஞ்சலி வானலர்ந்திடும் வார்த்தையே அஞ்சலி அஞ்சலி தூய மனமாக கமழ்ந்திடும் வார்த்தையே அஞ்சலி 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 எழில் மலரே வார்த்தையே அஞ்சலி அஞ்சலி வழியின் பொருளே வார்த்தையே அஞ்சலி அஞ்சலி ஜீவ வடிவாக மலர்ந்திடும் வார்த்தையே அஞ்சலி 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 தீப ஒளியே அஞ்சலி தூப மலரே அஞ்சலி வண்ண மலரே அஞ்சலி அஞ்சலி இறைவா அஞ்சலி இறைவா அஞ்சலி இறைவா அஞ்சலி. இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1 முதல் 3 வரை. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனம் 1 முதல் 3 வரை. ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய், நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 122 வசனம் 1, 2, 4, 5. திருப்பாடல் 122. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்று அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நீக்கின்றோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தோர் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள்.
திருத்துதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனம் 12 முதல் 20 வரை. திருத்துதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனம் 12 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறைமகனுக்கான ஒளிமயமான உரிமை பெற்றில் பங்கு பெற உங்களை தகுதி உள்ளவர்கள் ஆகியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனை ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவமன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அவர் கற்புணனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைபெறும். ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கற்புணனாகுபவை கற்புணனாகாதவை அன்னையில் அமர்வோம். தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையில் உடலுக்கும் தலைக்கும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோர் அவர் தலை பெறும். ஆனால் நம் முழு நிறைவும் அவருள் கூடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாகவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 35 தொடக்கம். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெஸ்ஸியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னையே காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினார்கள். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெஸ்ஸியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான்.
பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோரால் கைவிடப்பட்ட ஒரு சிறுவன் மைக்கேல், அவன் தனக்கு கிடைத்த வேலையை செய்து கிடைத்த உணவை சாப்பிட்டு கிடைத்த இடத்திலே தங்கி தனது வாழ்க்கையை நடத்தி வந்தான். ஒரு நாள் அவனுக்கு சாப்பிட வழி இல்லை. அப்படியே சோர்ந்து போனான். மயங்கி தெருவிலே விழுந்து கிடந்தான். தற்செயலாக அந்த வழியாக வந்த அரசர் அவன் மீது பரிவு கொண்டு அவனை தூக்கி கொண்டு சென்றார். தனது அரண்மனையிலே உணவு கொடுக்கின்றார். சாப்பிட்டு முடித்தவுடனே அவனோடு உரையாட ஆரம்பிக்கின்றார். அவனை பற்றி தெரிந்து கொள்கிறார். சரி, நீ இனி இங்கேயே தங்கிக் கொள்ளலாம். இங்குள்ளவை யாவும் உன்னுடையவையே, இங்குள்ள எல்லாம் உனக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி அவனும் அதற்கு ஒப்புக்கொண்டான். அரசர் சொல்லுகிறார், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீ என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும். இங்குள்ள ஒழுங்குமுறைகள் நான் சொல்ற சொல்லுபடி நீ நடந்தா போதும். சரி என்று ஒத்துக்கொண்டான் சிறுவன். அப்போ நன்றாக இருந்தது. நாட்கள் உருண்டோடின, பல ஆண்டுகள் ஆகின. அந்த சிறுவன் வளர்கின்றான், வளர்ந்து இளைஞனாக மாறுகிறான். இப்பொழுது இவனுக்கு அந்த அரசபையினுடைய ஒழுங்குமுறைகள், அரசனுடைய கட்டளைகள், இந்த நிபந்தனைகளை கடைபிடிக்க முடியவில்லை. அவனுக்கு அது கஷ்டமாக தெரிந்தது. அப்போ அவன் முடிவெடுக்கின்றான். அரச கருவூலத்திற்கு சென்று அங்குள்ள பணம், நகைகள் எல்லாத்தையும் நாம சுருட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதன்படியே ஒரு நாள் இரவு அரச கருவூலத்திற்கு செல்லுகின்றான். சென்று அங்குள்ள பணம், நகைகளை எல்லாம் எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றான். ஒரு கை அவனை தடுக்கிறது. திரும்பி பார்த்தால் அரசன். அதிர்ந்து போனான் இந்த இளைஞன். அரசன் கேட்கின்றார், இங்கு உள்ளவை எல்லாமே உன்னுடையதானே, பிறகு ஏன் நீ திருட வேண்டும்? உடனே அந்த இளைஞன் கண்ணீர் விட்டு அழுது அரசனுடைய காலில் விழுகின்றான். உடனே அரசனும் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நீ இங்கேயே இருக்கலாம் என்று கூறினான். அவனும் பல்லாண்டுகள் அங்கேயே வாழ்ந்தான். அன்புக்குரியவர்களே, நமது கிறிஸ்து அரசர் இத்தகைய பண்புள்ளவர், பரிவுள்ளவர், மன்னிப்பு கொடுப்பவர். நாம் தவறு செய்தாலும் நம்மை அரவணைத்து நாம் ஒரு முழு மனிதனாக வளர வேண்டும் என்பதைத்தான் நமது அரசருக்கெல்லாம் அரசரான கிறிஸ்து அரசர் விரும்புகின்றார். இன்று உலகம் முழுவதும் தாய் திருச்சபை கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை சிறப்பு செய்ய அழைப்பு விடுக்கிறது. இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவினுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இதனுடைய முழு அர்த்தத்தையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். 19ஆம் நூற்றாண்டிலே தொழில் புரட்சி, அறிவியல் தொழில்நுட்பங்களினுடைய வளர்ச்சி, மருத்துவம், பொருளாதாரம் எல்லாம் வளர ஆரம்பித்தது. பணம், பதவி இவைகளெல்லாம் செழித்தோங்கிய ஒரு காலம். அரசர்கள், உலகத்திலே சக்தி வாய்ந்த அரசர்கள் அரச பதவிக்காக போட்டி போட்டுக்கொண்டு நான் தான் வர வேண்டும் என்கின்ற ஒரு காலம். சர்வாதிகாரிகள் தோன்றினார்கள். இப்படிப்பட்ட காலத்திலே மக்கள் கடவுளை மறந்து அரசர்களை வணங்க ஆரம்பித்தார்கள். அவருடைய விசுவாசம் தளர்ச்சி ஏற்பட்டது. உண்மையான கடவுளை மறந்தார்கள். அரசர் தான் முக்கியம் என்பதை உணர்ந்து அரசனுக்கு தூபம் காட்ட ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே மக்களினுடைய விசுவாசத்தை, ஆன்மீகத்தை கிறிஸ்து பக்கம் திருப்ப வேண்டும். ஏனெனில் கிறிஸ்து தான் உண்மையான ஒரு அரசர் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் அக்டோபர் கடைசி வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமை
இந்த கிறிஸ்து அரசர், அவர்தான் எல்லா அரசருக்கெல்லாம் அரசர். அவர்தான் இறையாட்சியினுடைய பண்புகளை அவர் கொடுத்தவர். நீதி, அன்பு, உண்மை, சமத்துவம். எனவே அவர்தான் உங்களுக்கு உண்மையான ஆட்சியை கொடுக்க முடியும் என்று மக்களை திருப்பினார். இந்த விழாவை ஏற்பாடு செய்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து இயேசுதான் உண்மையான அரசர் என்பதை திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் கொண்டு வந்தார். அவருடைய மடல் குவாஸ் பிரிமாஸ் என்கின்ற மடல் மூலமாக அக்டோபர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தாய் திருச்சபை முழுவதும் இந்த கிறிஸ்து அரசர் விழாவை கொண்டாட வேண்டும் என்று அவர் எல்லோருக்கும் கட்டளை பிறப்பித்தார். அதன் விளைவாக முதலாக அமெரிக்காவிலே சின்சின்னாண்டி என்ற இடத்திலே கிறிஸ்து அரசருக்கென்று ஒரு ஆலயம் எழுப்பி அவருக்கென்று நேர்ந்தளிக்கப்பட்டது. கிறிஸ்து அரசருக்கென்று முதல் ஆலயம் அதுதான். 1926ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டு கிறிஸ்து அரசருக்கு நேர்ந்தளிக்கப்பட்டது. அதன் பிறகு 1969ஆம் ஆண்டு திருத்தந்தை 6ஆம் பவுல் இந்த விழாவை மெருகூட்டினார், இதை புதுப்பித்தார். 3 விதங்களிலே இவர் செய்தார். முதலிலே கிறிஸ்து அரசர் விழாவாக இருந்ததை பெருவிழாவாக இதை உலகெங்கும் கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார். இரண்டாவது, திருவருகை காலத்திற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டின் பொது காலத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 34ஆம் ஞாயிறு, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அப்போ ஆண்டினுடைய இறுதி பகுதியாக இது இருக்க வேண்டும். திருவெளிப்பாட்டு ஆண்டினுடைய இறுதி ஞாயிறு இதை கொண்டாட வேண்டும், பொது காலத்தினுடைய நிறைவு என்கின்ற ஒரு விதத்திலே இந்த திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர் உயர்த்தி அதை முன்னிலைப்படுத்தி நாம் இன்று சிறப்பாக அகில உலக திருச்சபையானது கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்து பிறப்பு, இந்த கிறிஸ்து அரசர் விழாவினுடைய மையமாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு. வத்திக்கானிலே, ரோமாபுரியிலே இருக்கக்கூடிய வத்திக்கான் ஆலயத்தின் நடுவிலே ஒரு பெரிய தூண் ஒன்று உள்ளது. அந்த தூணினுடைய உச்சி பகுதி கூர்மையான அமைப்பு கொண்டது, ஒபிலிக்ஸ். இந்த தூணானது 4500 ஆண்டுகளுக்கு பழமையானது. இது எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. நீரோ மன்னன் அவனுடைய அரண்மனையிலே இந்த தூணை நிறுவினான். அந்த தூணினுடைய உச்சி பகுதியிலே வட்ட வடிவமான ஒரு அமைப்பு இருந்தது. இது சூரிய கடவுளை நினைத்து அவர்கள் அங்கு வழிபட்டார்கள். வத்திக்கான் குன்றின் மேல் இருப்பதால் இந்த அரண்மனை அங்குதான் இருக்கிறது. பேதுரு மறைசாட்சியாக மரித்த இடமும் அதுதான். எனவே இந்த வட்ட வடிவ அமைப்பை அகற்றி அதிலே சிலுவையை, அந்த தூணினுடைய உச்சியிலே சிலுவை போன்ற அமைப்பை பதித்து வத்திக்கான் ஆலயத்திலே, புனித பீட்டர் பேராலயத்திலே, புனித பீட்டர் சதுக்கத்திலே, மையமான இடத்திலே இன்றும் அது ஒளி வீசி கொண்டு இருக்கிறது. அதிலே அந்த சிலுவையிலே 2 பக்கம் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. முதல் பக்கத்திலே கிறிஸ்து வெற்றி பெற்றார், கிறிஸ்துவே இப்போது அரசாள்கிறார், கிறிஸ்துவே அனைத்துலகின் அரசர். அதனுடைய அடுத்த பக்கத்திலே யூத ராஜ சிங்கம் வெற்றி பெற்றார். எனவே இது இன்னும் இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவுக்கு மெருகூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் அன்னை தெரசாவிடம் வந்து, நீங்கள் இவ்வளவோ ஏழைகளுக்கு செய்கிறீர்களே, இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னார். அப்பொழுது இந்த உலகத்தை எல்லாம் எத்தனையோ அரசர்கள் ஆளுகிறார்கள், ஆனால் கிறிஸ்து அரசர் என்னை ஆட்கொண்டார், என்னை ஆட்கொள்கிறார், அவர்தான் உண்மையான அரசர். எனவே அவர்தான் இத்தகைய பணிகள் செய்வதற்கு உந்து சக்தியாக அவர் எனக்கு இருக்கிறார். அவருடைய ஆட்சி, அந்த இறையாட்சியினுடைய பண்புகள் இந்த உலக அரசுகளிடையே இல்லை. எனவே கிறிஸ்து அரசரிடம் இருக்கிறது. எனவே நான் அந்த பண்புகளை நான் இந்த மனிதர்களிடத்திலே, இந்த ஒன்றுமில்லாத இந்த பிள்ளைகளிடத்திலே நான் பார்க்கிறேன். அன்பு, நீதி, உண்மை, சமத்துவம், இதுதான் இறையாட்சியினுடைய பண்புகள். இதுதான் இயேசுவினுடைய அரசாட்சியிலே இருக்கக்கூடிய தன்மை. இது இந்த காலகட்டத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே
நாம் பார்க்கிறோம், நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக முழுமையாக பெறும் பொருட்டு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அரசர்கள் இருக்கிறார்கள், எல்லா ஆடுகள் மந்தைகளாகிய மக்களினுடைய தேவைகள் நிறைவு செய்கிறதா, அவருடைய வாழ்வு முன்னேறி இருக்கிறதா, அதுவும் ஒரு முழு மனித வளர்ச்சியிலே இருக்கிறதா? அதுதான் ஒரு அரசினுடைய ஒரு நோக்கம். ஒரு அரசாங்கம் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது? மனிதனுடைய தேவைகள், எல்லா மனிதனுடைய தேவைகள், ஒரு சில மனிதனுடைய மட்டுமல்ல, எல்லா மனிதனுடைய தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். மக்கள் பாதுகாப்பாக அச்சமின்றி வாழ வேண்டும். மனிதர்கள் எல்லா விதத்திலும் வளர்ச்சி அடைந்தவர்களாக மாற வேண்டும். இன்னைக்கு அது இருக்குதா? நாடு முன்னேறிட்டு போகுது, தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி தான் இருக்கிறது, தனிப்பட்டவருடைய தேவைகள் தான் நிறைவு செய்யப்படுகிறது, தனிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கிடைக்கிறது. ஆனால் சாதாரண சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதா? அவருடைய தேவைகள் நிறைவு செய்யப்படுகிறதா? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இயேசுனுடைய அரசாட்சி அன்பு, நீதி, உண்மை, சமத்துவம், இதுதான் இயேசுவினுடைய இறை ஆட்சி. அதனுடைய பண்புகளாக இது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்ப அரசர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு சிம்மாசனம் தேவை. இயேசுவுக்கு என்ன சிம்மாசனம், என்ன அரியணை? சிலுவைதான் இயேசுவுக்கு அரியணையாக இருக்கிறது. மணிமகுடம், அரசர்கள் எல்லோரும் மணிமகுடம் வைத்திருப்பார்கள். இயேசுனுடைய மணிமகுடம் என்ன? முள்முடிதான். அதே போல பவர், அதிகாரம், இயேசுனுடைய அதிகாரம் என்ன? ஒன்றுமே இல்லை, அன்புதான். அன்புதான் அவருடைய அதிகாரம், வல்லமை. அரசர்களுக்கென்று படைகள் இருக்கும். இயேசுவுக்கு இருந்த படைகள் என்ன? 10 கட்டளைகள். 10 கட்டளைகள் தான் இயேசுனுடைய படைகளாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த இயேசு விரும்பிய இந்த அரசாட்சி, இந்த இறையாட்சி நமது மண்ணிலே வளர வேண்டும். ஆனால் இன்றைய அரசுகள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். உலக நாடுகளில் பார்க்கிறோம், போட்டி, பொறாமை. மக்களினுடைய தேவைகள் நிறைவு செய்யப்படுகிறதா? மக்கள் பாதுகாப்பாக வாழ முடிகிறதா? மக்கள் எல்லா விதத்திலும் வளர்ச்சியை நோக்கி, ஆன்மீக, சமூக, பொருளாதார எல்லா விதத்திலும் ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமா? அதுதான் இன்றைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நமது நாடு, நாமே அரசர்களை தேர்வு செய்கின்றோம், தலைவர்களை தேர்வு செய்கின்றோம். ஜனநாயக ஆட்சி. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அப்ப நமது கையில் தான் இருக்கிறது நம்மை ஆளக்கூடிய தலைவர்கள். அப்ப தேர்தல் அறிக்கை என்று ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னால் தயாராகி கொண்டிருக்கிறது. ஜனவரி மாதத்தில் அது வெளியிடப்படும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவோம். பட்டியல் 25, 50, 100 தேர்தல் அறிக்கைகள், பட்டியல்கள் தயார் செய்யப்படுகிறது. ஆனால் அதைவிட நாம் பட்டியல் தயார் செய்ய வேண்டும். எனது தொகுதிக்கு, நாங்கள் இருக்கின்ற இடத்துக்கு என்னென்ன தேவை, அதை நீங்கள் செய்தால் போதும். சரிதானே? நீங்கள் உங்களுடைய கொள்கைகளாக இருந்தாலும் சரி, மற்ற காரியங்களாக இருந்தாலும் சரி, அதை திணிக்க வேண்டாம். அது நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அடிப்படையா மனுஷனுக்கு என்ன தேவை? உண்ண உணவு, உடுக்க உடை, உறைவிடம், அடிப்படை மின்சார வசதிகள், சாலை வசதிகள், இவைகளெல்லாம் சரியாக இருக்கிறதா? நாம் பிரயாணம் செய்வதற்கு அதெல்லாம் பார்க்கணும். சாலை வசதிகள், எப்பமோ உள்ள காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறவில்லை. நம்ம கண்கூடாக பார்க்கணும். நீங்க பிரயாணம் பண்ணும்போது சாலைகள் எப்படி இருக்கிறது? வீட்டில் இருக்கும் பொழுது மின்சாரம் ஒழுங்காக இருக்கிறதா? ஒரு நாளைக்கு 5 முறை மின் வெட்டு வருகிறது. நான் அந்த வந்த 5 வருஷத்துல 5 முறை, அதாவது கரண்ட் டக்குன்னு போகும், ஒரு 3 நிமிஷத்துல திரும்ப வரும், இல்லைன்னா சில நேரத்தில் 5 நிமிஷத்துல திரும்பி வரும். இதே போல ஒரு நாளைக்கு 5 நேரம் நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி மற்ற மின்வெட்டுகள் அது அவ்வப்போது வரும், அது ஓகே. அப்ப இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது? அதே போல மனிதர்கள் ஒரு முழு மன சுதந்திரத்தோட வாழ முடிகிறதா இந்த மண்ணில? அப்ப நாம் தான் நமது தலைவர்களை, அரசு தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப நாம எப்படி இருக்க வேண்டும்? அப்போ இந்த தேர்தல் அறிக்கை, அவர்கள் வழங்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, அதை புறக்கணிப்போம். நமக்கென்று ஒரு தேர்தல் அறிக்கை, என் தொகுதிக்கு, என்னுடைய பகுதிக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவை என்று நாம் ஒரு திட்டம் நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும், ஒரு பட்டியல். அப்போ அதை எங்கு கொடுக்க வேண்டும்? அவர்கள் நமக்கு வாக்கு சேகரிப்பதற்காக வருவார்கள். இன்னைக்கெல்லாம் வாக்கு சேகரிக்கிறதுக்கெல்லாம் வர்றதில்லை. அந்த காலத்தில் வந்தாங்க வீடு வீடா.
அப்போ பெரிய பெரிய நகரங்களில் மட்டும்தான் அது நடக்குது. கிராமங்கள் மற்ற இடங்கள்லாம் வர்றதே இல்லை. யார் வேட்பாளர், யார் நிற்க போகிறா, யாருக்கு ஓட்டு போடணும், அந்த விழிப்புணர்வே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இல்லை, தெரியாது யார் தொகுதியில் நிற்கிறா அப்படின்னே தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வரவில்லை என்றாலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். பணம் வாங்கக்கூடாது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் வாங்கலாமா, வாங்கக்கூடாதா? பணம் வாங்கிருங்க, பணம் வாங்குவோம். ஏன்னா பணம் நம்மளுடைய பணம் தான், நம்மளுடைய வரியிலிருந்து இருக்கக்கூடிய நம்மை சுரண்டி கொள்ளையடித்த பணம். அதனால பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் இலவசங்களை வாங்க வேண்டாம் என்று ஒரு முடிவெடுக்க வேண்டும். எனக்கு தேவை அது இல்லைங்க. நீ ஃபேனு, டிவி, இந்த மாதிரி நிறைய லேப்டாப்பு, சைக்கிள், இதெல்லாம் யாருக்கு தேவை? இது நான் பார்த்துக்கிடுவேன். இதை கொடுத்து இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை, இது ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள். நான் எனக்கு என்ன தேவைங்கிறத செய்யாம நீங்க ஒரு இதை செஞ்சா அது தேவையில்லை. அப்பா கிட்ட பிள்ளை என்ன கேட்குதோ அதை தான் அப்பா வாங்கி கொடுக்கணும். பிள்ளைக்கு என்ன தேவையோ, இல்லை நீ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தேவையானதை, அவங்க தேவையானதை வாங்கி பிள்ளைகள்னா அவங்க மனசு நிறையுமா? நிறையாது. பிள்ளைக்கு என்ன ஆசை இருக்கோ அதை தான் வாங்கி கொடுக்கணும். என்ன பொருள் கேட்குதோ, அது என்ன கலர், என்ன விருப்பமாக இருக்கிறதோ அதைத்தான் நிறைவு செய்ய வேண்டும். எனவே அரசு நமது தேவையைத்தான் நிறைவு செய்ய வேண்டும். அப்போ நாம் ஒரு பட்டியல் தயார் செய்ய வேண்டும். இலவசங்களை நாம் மறுப்போம், சரிதானே? இலவசங்களை மறுப்போம். அதே போல நாம் ஒரு பட்டியல் தயார் செய்வோம். என் தொகுதிக்கு என்ன தேவை அதை தயார் செய்வோம். இதை நீங்க நிறைவேற்றுவீங்களா, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி நாம் தெளிவாக உண்மையான ஒரு நிலையில இருக்க வேண்டும். எனவே இதுதான், அப்படி இருந்தால் இயேசுனுடைய இறையாட்சி இந்த மண்ணிலே வளரும். அன்பு, நீதி, உண்மை, சமத்துவம், இதுதான் உண்மையான ஒரு அரசாட்சி. எனவே இது நமது மண்ணிலே மலர வேண்டும். நாம் தான் தலைவர்களை தேர்ந்தெடுக்க போகிறோம். எனவே இந்த பண்புகளை உள்ளடக்கிய தலைவர் யார் என்று நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுப்போம், செயல்படுவோம். இயேசுனுடைய அந்த கிறிஸ்து அரசர் ஆட்சி, இறையாட்சியினுடைய பண்புகளை விதைக்கக்கூடிய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். எல்லா வளமும் நலமும் பெற்று நமது நாடு, எல்லா வளங்களும் இருக்கிறது, ஆனால் அது சுரண்டப்படுகிறது. மக்களினுடைய நிலைகள் எல்லாம் மாறி யோவான் 10:10 சொன்னதை போல நம் மக்கள், நமது நாடு எல்லாம் ஒரு நிறை வாழ்வு, ஒரு முழுமையான வளர்ச்சியை நோக்கி நம் மக்கள் எல்லோரும் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் எல்லா விதத்திலும் வளர்ந்து நல்ல ஒரு நிலையிலே வளர்ச்சியும் செழுமையுமாக இருக்கக்கூடிய அரசு அமைய வேண்டி இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென். தூய
மன்றாட்டுகளை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி வேண்டுவோம். அனைத்தையும் அமைத்தாலும் இறைவா, இறைப்பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட மறைப்பணியாளர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியை திறம்பட நிறைவேற்றவும் உமக்கு உண்மையுள்ள ஊழியராய் விளங்கவும் தங்கள் இறைப்பணியில் இறுதி வரை நிலைத்திருந்து தங்கள் பணியாலும் புனித வாழ்க்கையாலும் திருச்சபைக்கு என்னும் நற்கனிகளை கொடுக்கின்ற அருள்வரத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று மொழிந்த இயேசுவே, பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் உலகில் அமைதியற்ற நிலையை காண்கின்றோம். இயேசுவை நிலையை மாற்றி நாடுகளை ஆளும் தலைவர்களின் அறிவுறுத்தலாலும் ஆகச்செயல்களாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் உலகில் நீடித்த அமைதியையும் உதவும் மனப்பான்மையும் ஒருமைப்பாடும் வளமாக வாழ்வும் பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளமான வாழ்வை தருகின்ற இறைவா, இந்த நாள் வரையில் நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். எங்களையும் எங்கள் பெற்றோர்கள், ஊற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் படிக்கின்ற நாங்கள் அனைவரும் கருத்தை படிக்கவும் போதிய அறிவையும் சிறந்த ஞானத்தையும் தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையின் நற்கருணையின் முக்கியத்துவத்தை இயேசுவின் பிரசன்னத்தில் நாங்கள் என்றும் உணர்ந்திருக்கவும் அவரை எங்கள் வாழ்வில் முழுமையாக ஏற்றுக்கொள்ள தேவையான மனதூய்மையை நாங்கள் கொண்டிருக்க எங்களுக்கு உதவிட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, கிறிஸ்த அரசர் பெருவிழாவை கொண்டாடும் பங்கில் உள்ள நற்கருணை வீரர் சபையின் அனைவரையும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். என்று வாழும் இல்லாமல் இறைவா, இது உமது பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் விரும்பி கேட்டது மன்றாட்டுகளை தயவாய் ஏற்று எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். நற்கருணை வீரர் சபையிலே புதிதாக உறுப்பினர்களாக சேர இருக்கக்கூடியவர்கள் முன் வருக. மைக், அவங்களுக்கு மைக். தலைவர் யாரு? எங்க? முத்துராஜ். தலைவருக்குரிய ஜெபத்தை வாசிக்கணும். தலைவருக்குரிய ஜெபத்தை வாசி. முத்துராஜ்கிட்ட கொடு. தலைவருக்குரிய ஜெபம் அவன் தான் வாசிக்கணும் சிஸ்டர். தலைவர். வணக்கத்துக்குரிய ஞான தந்தையே, எங்கள் அவையின் அரசரும் தளபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் எங்கள் அரசி கன்னிமரியாவின் பெயராலும் இதோ இங்கு இருப்பவர்கள் தங்களை நற்கருணை வீரர் அவை வீரர்களாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கிறார்கள். நற்கருணை வீரர் சபையிலே வீரர்கள் ஆவதற்கு உண்மையாகவே விரும்புகிறீர்களா? எங்கள் முழு மனதுடன் விரும்புகிறோம் தந்தையே. மைக்கை பிடிச்சு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு இன்னும் அதிகமாய் பணிபுரியவும் ஏன் விரும்புகிறீர்கள்? கிறிஸ்துவுக்கு இன்னும் அதிகமாக பணிபுரியவும் அவருடைய இறையாட்சியை எங்கும் பரவ செய்யவும் ஆர்வம் கொண்டுள்ளோம் என்பதால் விரும்புகிறோம். நற்கருணை வீரர் சபையின் ஒழுங்குகள் என்ன? ஜெபம், நன்மை, தியாகம், நற்செய்தி பணி. ஜெபம் என்னும் முதல் ஒழுங்கை கடைபிடிக்க என்ன செய்வீர்கள்? ஆன்மாக்களை மீட்பதற்காக எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு கையளித்து நாள்தோறும் ஒப்பு கொடுக்கும் ஜெபம் சொல்லுவோம். நன்மை என்னும் இரண்டாம் ஒழுங்கை கடைபிடிக்க என்ன செய்வீர்கள்? அடிக்கடி பக்தியோடு நற்கருணை உட்கொள்வோம். தியாகம் என்னும் மூன்றாவது ஒழுங்கை கடைபிடிக்க என்ன செய்வீர்கள்? எங்கள் முன்மாதிரியாலும் நற்செய்தி பணியாலும் மற்றவர்கள் இயேசுவை அதிகமாக அறியவும் அன்பு செய்யவும் முயற்சி எடுப்போம். நற்செய்தி பணி என்னும் நான்காம் ஒழுங்கை கடைபிடிக்க என்ன செய்வீர்கள்? இயேசுவை மகிழ்ச்சிப்படுத்தவும் அவருக்கு ஆறுதல் அளிக்கவும் அவருக்காக ஆன்மாக்களை
நற்கருணை வீரர் சபையின் காணக்கூடிய தலைவர் யார்? கிறிஸ்துவின் பகராளியாய் உள்ள திருத்தந்தை. தற்போதைய திருத்தந்தை யார்? தற்போதைய திருத்தந்தை யார்? தற்போதைய திருத்தந்தை யார்? சொல்லுங்க. திருத்தந்தை 14ஆம் லியோ. சொல்லுங்க. திருத்தந்தை 14ஆம் லியோ. திருத்தந்தைக்காக என்ன செய்வீர்கள்? அவரை அன்பு செய்வோம், அவருக்கு கீழ்ப்படிந்து மதிப்போம், அவருடைய கருத்துக்களை வேண்டி செல்வோம். இந்த ஒழுங்குகளை உண்மையாகவே கடைபிடிப்பீர்கள் என்று வாக்களிக்கிறீர்களா? வாக்களிக்கிறோம் தந்தையே. உங்கள் வாக்குறுதியில் உறுதியாயிருங்கள். இப்பொழுது நற்கருணை வீரர் சபையின் பொது விசாரணையாளரின் பெயரால் இதோ உங்களை நற்கருணை வீரர்களாக ஏற்றுக்கொண்டு நற்கருணை சபையில் ஒப்புக்கொடுக்கும் ஜெபத்தை சொல்ல அனுமதிக்கிறேன். இதோ வீட்டில் நம்முடன் இருக்கின்றார், நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் மிக தூய இருதயமே, உம்முடைய வீரர்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை அதிகமாய் அன்பு செய்யவும் மற்ற எல்லா மனிதர்களும் உம்மை அன்பு செய்யவும் உம்முடைய அரசு உலகெங்கும் பரவ அயராமல் உழைப்போம். உம்முடைய இறை ஊழியத்தில் எங்கள் முழு வாழ்வை செலவழிக்க உறுதியேற்கின்றோம். எங்கள் வாழ்விலும் பணியிலும் உம்முடைய வீரர்களாக இருப்போம். ஆமென். உங்கள் சொந்த அர்ப்பணத்தால் நீங்கள் நற்கருணை வீரர்களாகிவிட்டீர்கள். இப்பொழுது நற்கருணை வீரர் சபையின் சின்னத்தை அணிந்து கொள்ள உங்களுக்கு உரிமை உண்டு. இந்த சின்னத்தில் ஒரு சிலுவை மேல் பாத்திரத்தையும் அப்பத்தையும் பார்க்கிறீர்கள். பாத்திரமும் அப்பமும் நீங்கள் நற்கருணை வீரர் என்பதை உங்களுக்கு நினைவூட்டும். சிலுவையின் 4 பக்கங்களும் நற்கருணை வீரர் சபையின் 4 ஒழுங்குகளான ஜபம், இறை நன்மை, தியாகம், நற்செய்தி பணி ஆகியவற்றை நினைவூட்டும். கூட்ட நேரத்தில் மட்டுமல்ல, கோவிலிலும் பள்ளியிலும் தெருவிலும் வீட்டிலும் விளையாடும் இடத்திலும் எந்நேரத்திலும் எவ்வகையிலும் நீங்கள் நற்கருணை வீரர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகையால் எந்த நேரத்திலும் வீரருக்கு தகுந்த வகையில் இந்த சின்னத்தை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு செயல்பட வாக்களிக்கிறீர்களா? வாக்களிக்கிறோம் தந்தையே. இவ்வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறேன். இதோ இந்த சின்னத்தை தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் அர்ச்சித்து உங்களுக்கு கொடுக்கிறேன். பக்கம் எண் 115. பக்கம் எண் 115.
பெற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை நினைத்து நலனுக்காகவும் மோது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்துமை பணிவுடன் வேண்டுகிறோம். ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை மக்கள் இனத்தார் அனைவருக்கும் திருமகனை கொடுத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான திருமகனைகள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிபொருளாக சிலுவை பீடத்தில் தம்மை அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். ஆகவே வானதுதர் படைப்புகள் அனைத்து உமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியரை அளவில்லாத மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியுமாகும். ஆகவே வானதுதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தருடங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாகமை புகழ்ந்தேத்து மரமருளமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒற்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடரும் இரத்தம் என்னை காத்தும் வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை பேரர் சபையினர் முன்வந்து நற்கருணை பெற்றுக்கொள்ளவும்.
பக்கம் எண் 170. பக்கம் எண் 170. இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் நற்கருணை வீரர் சபையினர். எனவே அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் சிறப்பிப்பவர்கள் மரியாயின் சேனையார். இந்த வார அன்பி கூட்டம் நடைபெறும் இல்லங்கள் சாமிநாதர் அன்பியம், கே பாஸ்கர், ஏஞ்சலா செல்வமேரி அவர்கள் இல்லம். புனித அந்தோணியார் அன்பியம் திரு நோயில் சாமி மரிய ருக்மணி அவர்கள் இல்லம். ஆரோக்கிய அன்னை அன்பியம் திரு ரெய்மன் ஸ்வீட்லின் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். இன்று காலை 9:30 மணிக்கு ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து பிறப்பு விழா நமது ஆலயத்தின் சார்பாக நடைபெற இருக்கிறது.
எனவே மறைக்கல்வி மன்றம் மற்றும் அன்பியத்திலிருந்து நிகழ்ச்சிகள் வழங்கப்படும். அன்பியத்திலிருந்து நீங்கள் கிறிஸ்மஸ் கேரல் பாடல்கள் எல்லோருமே இணைந்து குழு பாடலாக பாட வேண்டும். அதன் பிறகு இன்னொரு நிகழ்ச்சி அன்பியத்திலிருந்து நீங்கள் கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம். அடுத்த வார ஞாயிறு திருப்பலி வரும் சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நடைபெறும். வரும் வியாழன் 27ஆம் தேதி ஆலயத்தை சுற்றி ஜெபமாலை ஜெபிக்கப்படும். வரும் சனி காலை 10 மணி முதல் 3 மணி வரை நமது ஆலயத்தில் தொடர் ஜெபமாலை நடைபெறும். கிறிஸ்து அரசர் விழாவை முன்னிட்டு இன்று நமது பங்கு ஆலயத்திலே முழு நேர நற்கருணை ஆராதனை நடைபெறுகிறது. மாலை 5:30 மணிக்கு நற்கருணை ஆசிரோடு நிறைவு பெறும். எனவே விரும்புகின்றவர்கள் அந்த நற்கருணை ஆராதனையிலே விருப்பப்பட்ட நேரத்தில் நீங்கள் பங்கெடுக்கலாம். கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு விழாவுக்கான வரி ஒன்றுக்கு ரூபாய் 200. ஆண்டு அரிசி தொகை குடும்பம் ஒன்றுக்கு ரூபாய் 200. வழக்கம் போல வரி பணத்தையும் ஆண்டு அரிசி தொகையையும் அன்பிய பொறுப்பாளரிடம் கொடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். திருமண யூபிலி விழா தூத்துக்குடி மறைமாவட்டம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது. 1975ஆம் ஆண்டு திருமணம் முடித்தவர்கள் பொன்விழா தம்பதியர்கள். 2000 திருமணம் முடித்தவர்கள் வெள்ளி விழா நாயகர்கள். எனவே நமது ஊரில் யாராவது இருந்தால் என்னிடம் பங்கு தந்தையிடம் தொடர்பு கொண்டு நீங்கள் அங்கு பங்கு இல்லம் வந்து உங்களுடைய தரவுகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு இதற்கான ஒரு வாழ்த்து சிறப்பான ஒரு கூட்டமானது ஆயர் அவர்கள் தலைமையிலே கால்டுவெல் காலனி பொது நிலையினர் பணியகத்தில் வைத்து 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 4 மணி வரை நடைபெறுகிறது. எனவே அந்த கூட்டத்திலும் அந்த வாழ்த்து கூட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக பங்கெடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இளையோர் பயிற்சி முகாம் ஞானபிராசியார் பட்டணம் பங்கு 30ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை. வழிநடத்துபவர் அருட்தந்தை சுதர்சன், இளையோர் பணிக்குழு, தூத்துக்குடி மறை மாவட்டம். எனவே நமது ஊரில் உள்ள மரியாயின் சேனையினர் மற்றும் இளைஞர்கள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை நடைபெறுகின்ற இடம் நடுவைக்குறிச்சி ஆலயம். நடுவைக்குறிச்சி ஆலயத்திலே நீங்கள் கண்டிப்பாக வந்து 1 மணி நேரம்தான் இந்த பயிற்சி வகுப்பிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே இருந்து உருவாகிய இறை அடியார்கள் அந்தோணி சூசைநாதர், அகுஸ்திஸ் பெரைரா, இந்த 2 பேரும் புனிதர் பட்ட நிலையிலே முதல் நிலையாகி அந்த இறையடியார் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து முத்துப்பேறு பட்டம், அருளாளர் நிலை, 3வது நிலை புனிதர் பட்டம். எனவே அதற்கான அந்த புகைப்படம் இங்கு பீடத்தின் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2 இறை அடியார்கள், நமது மறை மாவட்டத்தை சார்ந்த இந்த இறை அடியார்கள் புனிதர் பட்டம் பெற நாம் தொடர்ந்து ஜெபிக்குமாறு நமது மறை மாவட்டம் அறிவுறுத்துகிறது. மறைபரப்பு ஞாயிற்கான கவர் செலுத்தாதவர்கள் உடனடியாக செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அனைத்திற்கும் அரசரான கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் எண் 309. பக்கம் எண் 309.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். அனைவரும் இணைந்து திருப்பாடல் 128 வழியாக ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலமுண்டாவதாக. நமது குடும்பங்களை திருக்குடும்பமான இயேசு மரி சூசையிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, கன்னியும் தாயுமான மரியன்னையே, திருக்குடும்பத்தின் தலைவரான சூசையப்பரே, உங்கள் அடைக்கலத்தில் எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாசரேத்தின் திருக்குடும்பத்தில் விளங்கிய உண்மையான அன்பும் இறை அச்சமும் பணிவும் எங்கள் குடும்பங்களிலும் நிலவ செய்யுங்கள். நாசரேத்தின் திருக்குடும்பமே, எங்கள் குடும்பங்களில் இருந்து பிளவு, வன்முறை, சச்சரவுகளை அகற்றுங்கள். எங்கள் பங்கின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நம் வாழ்க்கை துணைவருக்காக மன்றாடுவோம். தந்தையே இறைவா, ஆசீர்வதியும். நம் குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். இயேசுவே ஆண்டவரே, ஆசீர்வதியும். நம் உறவினர், நம்மை அன்பு செய்வோருக்காக மன்றாடுவோம். தூய ஆவியே, துணையாளரே, ஆசீர்வதியும். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவா, உமக்கு நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.